ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் சூப்பராக இருக்கிறோம். இன்றைய தினம் புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான இண்டிவிஜுவலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நமது வீடியோவை நீங்கள் ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். ஸோ சிம்பிளாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா போதுமானதுங்க. வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு முடிவடைகிறது, எப்போ முடிவடைகிறது அப்படின்ற டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதுக்கு முக்கியமான சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செஞ்சால் போதுமானதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பணம் சம்மந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சில பேர் காத்திருப்பாங்க. உங்கள்கிட்ட நம்ப முடியாத சில ஆஃபர்ஸ் பற்றி பேசி உங்கள்கிட்ட கூடிய பணத்தை அபேஸ் பண்ண முயற்சி மேற்கொள்வாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு முதலீடும் இன்றைக்கி செய்ய வேண்டாம். எதுக்காக பணத்தை அதிகமாக செலவு பண்ணுங்கிற விஷயத்தை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். முடிந்த அளவுக்கு செலவுகளை தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது மற்றவங்களுக்காக பணம் பொறுப்பேற்றுக்கொண்டு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் பணத்தை ஜாக்கிரதையாக பூட்டி வைத்துக்கொண்டு முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் ஏமாறாம நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற்றம் அடைய வேண்டாம். மேலும் உங்கள் செயல்பாடுகள், உங்கள் பேச்சு எல்லாத்துலேயுமே நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்கிறத நீங்கள் பார்த்து பேசணுங்க. உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக நீங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் கனிவாக அன்பாக பேசுங்க. இந்த தினம் உங்கள் பேச்சு திறவின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. அந்த வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தினால் அது எதிர் விளைவாக மாறிவிடும். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. இந்த தினம் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் யார் கூடயும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதுக்கான எந்த நல்ல தருணம் இப்போ இல்லைங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க, மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இன்னைக்கு கருத்துக்கள் சொன்னால் அது கண்டிப்பாக எடுபடாது. அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உங்களுக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நாளை மதியம், அதாவது வியாழக்கிழமை மதியானம் 12 மணி 4 நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் முடிவடைகிறதுங்க. எனவே அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். உங்கள் செலவுகளை ரொம்ப நிதானமாக இருக்கணும். முக்கியமான நொடியில் எதுவுமே எடுக்காதீங்க. நாளைக்கு வரைக்கும் இங்கே தள்ளி போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு. உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைய தினத்தை அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே பொருந்துங்க. உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை, சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள், அனைத்து உறவுகளிடமும் இந்த தினம் நீங்க இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தினம் முக்கியமான 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த கோபங்கிறது வந்துட்டு போகும். அந்த குறுகிய நேர பைத்தியக்காரத்தன்னு சொல்லக்கூடிய அந்த கோபத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த விதமான தவறான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் காதலர் கூட இணக்கமாக நடந்து கொண்டு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஏன்னா தினம் தினம் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய அந்த இயல்பையை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா எப்பயுமே நீங்கள் அதிகமாக அன்போடு நடந்துக்கிறதுனால இன்றைய தினம் அதே விதமான ஒரு சலிப்பாக கூட மாறிவிடலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் நீங்கள்
எந்த விதமான ஒரு புதிய ப்ரொபோசலையும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. காதலை உங்களது அன்புக்குரியவரிடம் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு அது சரியான தருணம் அல்லங்க. நாளை மதியத்துக்கு பிறகு நீங்க அதை செய்து கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்வதற்கு நீங்க பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது காதல் வாழ்க்கையில முக்கியங்க. இந்த தினம் திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல முறையான அக்கறை நீங்கள் காட்ட வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணையை நீங்க ஸ்பெஷலாக கவனித்து அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய தினம் உங்க சிந்தனைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அது முக்கியமான 4வது விஷயமாக அமைகிறது. எந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஆனா அது நடந்த மாதிரியும், அதனால சில விளைவுகள் ஏற்பட்ட மாரி ஒரு ஃபீலிங் உங்க மனசுல இருந்து கவலைகளை ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால உங்க மனசுல தேவையில்லாத சிந்தனைகளை குப்பை மாரி வச்சுக்காம, நீங்க அதெல்லாம் அகற்றிவிட்டு, உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் நீங்க யோசிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல மகிழ்ச்சியான நாளாக மாத்திக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நிதிநிலை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் புதுசா எதுவும் கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாதீங்க. பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியை காணுவதற்காக நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நேரமேலாண்மையுடன் உங்க வேலையெல்லாம் கரெக்டான டைம்ல முடிச்சுட்டு, நீங்க இழுபறி இல்லாம தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து விட்டு உங்க வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க உங்க கடமைகள் எல்லாம் செய்து முடித்துட்டு இன்றைய தினம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஸ்பைசி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நல்லா தூங்கி எந்திரிங்க. உடல் வலுவுக்கு மேல வெயிட்ல தூக்காதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள இந்த விஷயங்களை கண்டிப்பாக தேவைப்படுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் குடும்பத்துல நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப உதவிகள் மூலமா தான் உங்களுக்கு வெவ்வேறு வகையில சக்சஸ் கிடைக்குங்கிறத உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். ஆனா அளவுக்கு அதிகமா சாப்பிடவும் கூடாதுங்க. இன்னைக்கு சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க. அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்னைக்கு சாப்பிடாதீங்க. எனவே எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாம அமைதியாக இன்றைய தினம் உங்க குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாத்தையும் அமைத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நாளை மதியம் 12:04 அது முடிவடையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு லைட் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பதற்றம் கண்டிப்பாக கூடாதுங்க. நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க. திடீர்னு 10 வேலைகளை கொடுத்து எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சில ப்ரெஷர் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்காம ஒவ்வொரு வேலையாக முடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அட்லீஸ்ட் 4 காரியங்களை முடிச்சா கூட போதுமானது. உங்களுக்கு அந்த காரியங்களை திரும்ப செய்யாத அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக செய்து முடிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி கிடைக்குங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகலாம். கொஞ்சம் கவனமாக எழுதி வைத்துக் கொண்டு இன்னைக்கு வேலை செய்வது நல்லது. உங்க முக்கியமான வேலைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன செய்யணுங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும். அதனால அதை நினைத்துக் கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த பயணங்களுக்கான திட்டமிடல், சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியங்க. ஏன்னா தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். அதனால திட்டமிட்டு செயல்படுங்கள். மேலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஆடம்பரமா வாழணுங்கிற எண்ணத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். மனதில் அமைதி கண்டிப்பாக வேண்டும். சாந்தம் வேண்டிய நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.